மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 16. அந்த ஒரு வார்த்தை அந்த முதியவருக்கு மிக பெரிய பலம் வாய்ந்த சொல்லாக மனதில் பட்டது. அது வெறும் வார்த்தையல்ல, சிதறி கிடக்கும் விஸ்வநாதனின் எண்ணங்களை தாங்கி பிடிக்கப் போகும் ஒரு அச்சாணியின் குரல். மாமா, நான் இருக்கிறேன் என்று கூறிய அந்த வார்த்தையின் அழுத்தம் அவரது மூளையில் போராடிக் கொண்டிருந்த சிந்தனைகளில் ஒரு புதிய புத்துணர்வை கொடுத்தது. மரணத்தின் விளிம்பில் நின்றவருக்கு வாழ்வின் மீதான பிடிப்பை அந்த ஒற்றைச் சொல் உண்டாக்கியது. மெல்ல அவரது இமைகள் அசைந்தன. பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் கண் விழித்தார். மங்கலான பார்வையில் தன் முன்னே நிற்கும் மகளை பார்த்தார். மருமகளே, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று மிக மெல்லிய ஆனால் நம்பிக்கையான குரலில் கூறினாள். அவர் பேசுவதை பார்த்த சஞ்சனா, மாமா என்று நெகிழ்ச்சியில் மீண்டும் அழைத்தாள். அப்போது விஸ்வநாதன் அவளது கையை மென்மையாக அழுத்தி, நீ கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் எனக்கு எனது உயிரை திருப்பிக் கொடுத்தது மகளே என்றார். அவர் பேசுவதை பார்த்த உடனே மருத்துவர்கள், நல்ல வேளை அவர் சிந்தனைக்கு வந்துட்டார் மேடம், கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நாங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் என்று கூறி மருத்துவர்கள் முன்னே வந்து அவருக்கான சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தனர். என்னதான் அவர் மூளை மீண்டும் செயல்படத் தொடங்கியிருந்தாலும் ஆக்சிஜன் இல்லாத காரணத்தால் உடலில் மற்ற பாகங்கள் அனைத்தும் இன்னும் செயலிழந்துதான் இருந்தன. ஆகையால் அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவரது உடலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர மருத்துவர்கள் போராடினர். அப்போது அந்த அறையின் வெளியே காலடி சத்தங்கள் கேட்டன. சஞ்சனா பொறுமையாக வெளியே வர அறையின் வெளியே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. என்னாச்சு, என்ன துப்பாக்கி சுடலாம் கேட்டுச்சு என்று சஞ்சனா கேட்க, அப்போது ஒரு வீரன், மேடம், ஐயாவோட ஆக்சிஜனை நிறுத்திய நபரை சுட்டப்பதான் இந்த துப்பாக்கி சுடு சத்தம் கேட்டுச்சு. என்ன சொல்றீங்க, மாமாவை கொல்ல திட்டம் விட்டார்களா? யார் அவர்கள், ஏன் என பதட்டமாக கேட்க, அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம், எப்படியும் நாளை காலை கொள்ளதை கண்டுபிடித்து விடுவோம் என்று கூறினான். இவர்களை இவ்வாறு பேசிக் கொண்டிருக்க உள்ளிருந்து வந்த டாக்டர்கள், மேடம், இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனாலும் அவர் அப்சர்வேஷன்ல வச்சு இங்கே 2 டாக்டரை விட்டுட்டு போறோம், அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இப்ப அவர் மீண்டும் மருந்து கொடுத்து தூங்க வைத்திருக்கோம், தூங்குறாரு, இனிமே கவலைப்படாதீங்க, அவர் நல்லா பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்க கடமை என்று டாக்டர்கள் கூற, சுற்றிலும் மிகவும் பயங்கரமான உடலமைப்புகளை கொண்ட வீரர்கள் சூழ்ந்து நின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மாண்டமான மாளிகையை ஒரு போர்க்களம் போல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தன. இது எல்லாம் செய்தது யாரு, எதுக்காக மாமாவை கொல்ல நினைக்கிறார்கள் என்று எண்ணியவாறு சஞ்சனா அவளது அறைக்கு சென்றார். மறுநாள் காலை சரியாக 6:30 மணி அளவில் அவளது அறையின் கதவு தட்டப்பட்டது. மேடம், மேடம். அந்த சத்தத்தை கேட்டு சஞ்சனா பொறுமையாக கண்களை விழித்து எழ, மேடம், நான் உள்ளே வருகிறேன் என்று கூறி ஒரு பணிப்பெண் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். சஞ்சனா தான் இருக்கும் இடத்தையே மறந்திருந்தாள். திடீரென அவள் சுதாகரித்துக் கொண்டு, சொல்லுங்க என்று எதிரே நின்ற பணியாளை பார்த்து கேட்க, ஐயா கண் முழிச்சிருக்காரு, உங்களை உடனே வர சொன்னார் என்றார். கண் முழிச்சிட்டாரா என்று அவள் தான் இருந்த படுக்கையிலிருந்து எழுந்து வேகமாக சென்றாள். இப்போதுதான் கண் விழித்தாரா என்று கேட்டுக்கொண்டே அவள் செல்ல, அப்போது அந்த பணிப்பெண், இல்ல மேடம், நீங்க டாக்டர் கிட்ட சொல்லிட்டீங்களா என்று சஞ்சனா கேட்க, இல்ல மேடம் என்று கூற வந்து அப்படியே அவள் பேச்சு இழுத்ததில் எதையோ கூற வருவதை உணர்த்த சஞ்சனா, டாக்டர் கிட்ட சொல்லலினா அப்படி யார்கிட்ட சொன்னீங்க என்று அவள் நடப்பதை நிறுத்திவிட்டு பணிப்பெண்ணை பார்த்து கேட்டார். மேடம், ஐயா எழுந்த உடனே தளபதிக்கு தான் போன் செய்து கொடுக்க சொன்னார், அவங்க தான் வந்திருக்காங்க என்றாள். அதை கேட்ட சஞ்சனா, எதுக்காக இப்ப உடனே அவங்கள வர சொன்னாங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கிட்டா என்ன என்று எண்ணியவள் விடுவிடு என விஸ்வநாதனின் அறையை நோக்கி சென்றாள். விஸ்வநாதன் அந்த பெட்டில் சாய்ந்து அமர்ந்திருக்க முன்னே ஒரு தளபதி மற்றும் நேற்று பார்த்த PA அக்கவுண்ட் அனைவரும் நின்று கொண்டிருந்தன. தளபதியை தவிர மற்ற அனைவரின் கண்களும் சஞ்சனாவை பார்த்து மின்னியது. உள்ளே வரும் சஞ்சனாவை அனைவரும் வித்தியாசமாக பார்ப்பதை பார்த்து, எதுக்காக என்னை இப்படி பார்க்கிறாங்க என்று எண்ணிக்கொண்டு விஸ்வநாதனின் படுக்கைக்கு அருகில் சென்றார். நல்லா இருக்கீங்களா, எதுக்காக உடனே இவங்களெல்லாம் வர சொன்னீங்க என்று அவள் சரமாரியாக பேசிக்கொண்டே சென்றார். அது கேட்டு புன்னகைத்த விஸ்வநாதன், என் மேலே என் மகனின் மனைவிக்கு இவ்வளோ ஒரு அக்கறை என்று எண்ணியவர், இல்லம்மா, இப்போது நமது கம்பெனியில் ஒரு பிரச்சனை, அதை சரி செய்ய தான் இவங்கள வர சொன்னேன். நேற்று நான் அந்த பிரச்சனையை பார்க்காம அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அது இப்போ பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. அதான் இவங்களை இங்கே வர சொன்னேன். தளபதியை பார்த்த சஞ்சனா, நான் தான் 8 மணிக்கெல்லாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னல, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க என்று கேட்க, உடனே விஸ்வநாதன் புன்னகைத்து,
நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்றான். என்ன மாமா, என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க சொல்லியிருக்கும் இந்த பிசினஸ் ஐடியாவை எக்ஸிக்யூட்டிவ்க்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? நான் அதை போய் பண்ணிட்டு வந்துடுறேன், அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க என்றாள். ஓ, உனக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு என்றார் விஸ்வநாதன். ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆதர்ஷ் என்னிடம் இதெல்லாம் படிச்சுக்க சொல்லி அவர் எப்போதுமே ஆன்லைனில் கிளாஸ் சேர்த்து விடுவார். அப்போது படித்தது இப்போது அதுதான் உதவுகிறது என்றார். ஓ அப்படியா என்று சிறிது யோசித்தவர், அப்படின்னா சரி என்று அங்கிருந்து அக்கௌண்டன்ட் மற்றும் பிஏவை பார்த்து, இப்போது நான் சொன்னது நடக்கும் தானே என்றார். பிஏ உடனே கண்டிப்பா சார் என்று கூற தளபதியும் புன்னகைத்தான். எதை பற்றி பேசிக்கிறாங்க என்று புரியாதவளாய் சஞ்சனா, என்ன சொல்றீங்க, எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்க, சஞ்சனா, நீ நேராக சென்று எனது இந்த முடிவுகளை தெரிவித்தால் எப்படி எக்ஸிக்யூட்டிவ் உன்னுடைய பேச்சை கேட்பார்கள், இதை ஏற்றுக்கொள்வார்கள்? முதல்ல நீ யார் என்பதே அங்கே இருப்பவர்கள் தெரியாது. அப்படி இருக்கையில் உனது பேச்சை எப்படி அவர்கள் கேட்பார்கள் என்றாள். அதை கேட்ட சஞ்சனா, நான் உங்களது சார்பாக தானே போகிறேன், எதனால் எனது பேச்சை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று கூற, இது ஒன்றும் சாதாரண சிறிய கம்பெனியோ அல்லது யார் வேண்டுமானாலும் யாருக்கு பதிலும் போய் பேசும் நிலையோ கிடையாது. இங்கு இப்போது நீ எனது சார்பாக சென்று எடுக்கும் ஒரு முடிவு பல நாடுகளின் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் நமது விஸ்வ குரூப்பின் எக்ஸிக்யூட்டிவ் சாதாரண நபர் அல்ல. ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் அங்கிருக்கும் பொருளாதாரத்தை மாற்றும் அளவிற்கு பலம் வாய்ந்தவர்கள். அப்படி இருப்பவர்கள் உனது பதிலை எப்படி அவர் கேட்பார்கள்? நல்ல வேளையாக இதை பற்றி நான் அறிந்தேன். இதற்கு இப்போது ஒரு முடிவு கட்டுகிறேன் என்றார் விஸ்வநாதன். என்ன செய்ய போறீங்க என்று கேட்க, இதை பற்றி ஏற்கனவே முடிவை எடுத்துவிட்டோம். முடிவை எடுத்து விட்டீர்களா? என்ன முடிவு என்று மீண்டும் சஞ்சனா கேட்க, இனி என்னிடத்தில் இருந்து அனைத்தையும் கவனிக்கப் போவது நீதான். உன்னை நான் விஸ்வ குரூப்பின் ஆபரேஷன் டைரக்டராக அப்பாயிண்ட் செய்கிறேன். என்னோட நேரடியான தொடர்பில் இருக்கிற சீஃப் ஆபரேட்டிங் டைரக்டர் நீதான். விஸ்வ குரூப்ல இருக்கிற அனைத்து கம்பெனி ஷேர் என எல்லாத்தையுமே இனி நீதான் கவனிச்சுக்கணும் என்றார். இதை கேட்ட சஞ்சனாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்றீங்க? முடியாது, என்னால முடியவே முடியாது என்றாள். சஞ்சனா மகளே, அவ்வாறு கூறாதே என்று கூறியபடியே அவர் இரும மீண்டும் அவர் அருகே வந்தவள், மாமா பொறுமையாருங்க, இத பத்தி யோசிக்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம அப்புறமா முடிவெடுத்துக்கலாம். மிக வேகமா முடிவெடுத்து என்னை அங்க உட்கார வைக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் என்றார். அதற்கு விஸ்வநாதன், மகளே, என் மகன் இருக்கும் இடத்திலிருந்து என்னையும் எங்களது குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தானே இருக்கிறது. எனது மகன் அதைத்தானே உன்னிடம் கூறியிருக்கிறான். அப்படி இருக்கையில் இதை வேறு யார் கவனிப்பார் என்றார் வருத்தத்துடன்.